எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தெரியும் பட்டத்து யானை வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை ஜூலை 26 வெளிவரப்போகுது. தமிழ் வெர்ஷன் நேற்று தான் சென்சார் முடிஞ்சுது, யூ சர்டிஃபிகேட். ஸோ தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் கர்நாடகாலையும் இந்த படம் வந்து 26ஆம் தேதி பெரிய அளவில் ரிலீஸ் ஆக போகுது. தெலுங்கு வெர்ஷன் மட்டும் ஒரு வாரமோ இல்லை 2 வாரம் தள்ளி வரப்போகுது. ஏன்னா ஏற்கனவே பிளான் பண்ண தேதி தாண்டி வந்ததுனால we had to postpone it. படத்தோட ட்ரெய்லரும் ஆடியோவும் ஏற்கனவே வெளியிட்டிருக்கோம். அதுக்கான நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்தது. அந்த ரெஸ்பான்ஸ் மூலமா ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம் அமைஞ்சுது. எல்லாம் ஏரியா, அந்த படத்து சம்மந்தப்பட்ட எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவும் நல்ல விலைக்கு விற்றுருக்காரு. ஸோ ப்ரொடியூசர் முதல்ல வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடியே ப்ரொடியூசர் சந்தோஷப்படுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. படம் வந்து இப்போ வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக போயிருக்கு. ஸோ we're லுக்கிங் வெரி வெரி ஃபார்வர்ட். இந்த ரிலீஸ் வந்து இதான் எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த சீசனுக்கு ஏற்ற படம்னு சொன்னாங்க பார்த்தவங்க. இப்போ காமெடி படங்கள் அதிகமாக நல்ல வரவேற்பு கிடைக்கிறதுனால அதுக்கான அஃப்கோர்ஸ் இது பிளான்டு மூவ் இல்லை, அதுவாக அமைஞ்ச ஒரு விஷயம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மலைக்கோட்டைக்கு எப்படி உங்களை எல்லோரும் சந்திச்சேனோ அந்த ரிலீஸ் முன்னாடி அதே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இப்போ இருக்குது இந்த படத்தில். அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் படம் வரும்போது டெஃபினட்டாக வந்து வியாபார ரீதியாகவும் எல்லா வகையிலையும் ஒரு நல்ல படமாக அமையும்னு நான் நம்புகிறேன். இன்ஃபேக்ட் எனக்கு இன்னொரு வகையில் சந்தோஷம் என்னென்னா, ஐஷு இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகுறதுனால ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரு வெற்றி படமாக அமையணும். அதுவும் மொதல் படம் வந்து வெற்றி படமாக அமையும் போது கூடுதலான ஒரு அட்வான்டேஜ். ஸோ அந்த வகையில் ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட். இந்த சக்ஸஸ் எனக்கு மட்டும் இல்லை, ஐஸ்வர்யாவுக்கும் ஒரு நல்ல ஒரு பாதையை அமைக்க போகிறதுக்கு ஒரு வழின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ ஐ ஹோப் எவ்ரிதிங். இப்போது உங்களை மீட் பண்ணதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த படம் வந்து இப்படி வந்திருக்கு அப்படி வந்திருக்கு நான் சொல்ல போகிறதில்ல. இன்னும் ஒரு 7-8 நாளில் நீங்களே பார்க்க போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங். இட்ஸ் ஜஸ்ட் டு சே தட் we are coming next Friday, full blast எல்லா ஊர்லேயும். எல்லாருக்கும் வணக்கம். பட்டத்து யானை வந்து என்னோட முதல் படம், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, அண்ட் இட்ஸ் கம்மிங் அவுட் நெக்ஸ்ட் வீக். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் அண்ட் ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ். இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து இந்த படத்தை மேலே இருக்கணும். அண்ட் ஐ லைக் டு தேங்க் விஷால், பிகாஸ் அவங்க தான் ஒரு முக்கிய காரணம் that I'm doing this film. And I've known him for a very long time, and he's definitely one of the main reasons I'm doing this film. And படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஈவன் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்சிங் இட். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இந்த என்டையர் டீமுக்கு தேவை. தேங்க்யூ. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அந்த நம்பர்ஸ் வந்து டெஃபினட்டாக ஒவ்வொரு வருஷம், இப்போ போன வருஷம் ரிலீஸ் ஆன படமும் அதுக்கு முன்னாடி அந்த நம்பரை விட டெஃபினட்டாக கூடுதலாக தான் இருக்கும். பிகாஸ் அதான் சொன்னேனே, ஒரு தயாரிப்பாளர் எல்லா ஏரியாவும் வித்துட்டாருன்ற ஒரு விஷயம் வந்து எல்லா படத்துக்கும் அமையாது. இந்த படத்துக்கு அமைஞ்சது ஒரு பாசிட்டிவ் விஷயம். ஸோ அந்த விஷயத்தை இப்போ இருக்கிற இதில் வந்து ஒரு ஓப்பனிங்ன்றது பயன்படுத்திக்கணும். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் போடுவாங்க. இல்லை, அதுக்கு முக்கியத்துவம் இந்த கேரக்டரைசேஷன் தான். சமையல் பண்ணி அந்த உணவு வந்து அந்த மாதிரி எல்லாம் சீன் இல்லை. சமையல்காரன் ஊர்லேருந்து வருவாங்க அந்த 5 பேர். ஸோ அந்த எப்படி சமையல் பண்ணுறான், இல்லை சமையல் பண்ண விஷயம், அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கல. அது மேலோட்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் தப்பித்தேன். தொடர்ந்து படங்களில் நடிக்க போகிறேன். ஆக்ஷன்ன்றது அதுவாக அமையும். இப்போ கதை கேட்கும்போது
இவருக்கு ஆக்ஷன் நல்லா வரும் அப்படின்ட்டு சொல்கிற டைரக்டர்கள் இருக்காங்க. இவருக்கு ஆக்ஷன் மட்டும்தான் வரும் அப்படின்ட்டு சொல்லி கதைகள் சொல்கிற டைரக்டர் இருக்காங்க. இவருக்கு வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம சொல்கிற கதையில் இருக்கிற ஆக்ஷனுக்கு இவர் தான் கரெக்டாக பொருந்தோன்னு சொல்கிறார். ஸோ எல்லா வகையிலையும் ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கும். ஆக்ஷன் இல்லாமல் வந்து கண்டிப்பாக வந்து எந்த படமும் இல்லை. அது ஆக்ஷனாக அடிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மூடு இருந்தாலே போதும். ஒரு ஆக்ஷன் மூடுன்றது இப்போ நான் பண்ண போகிற அடுத்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா பாண்டிய நாடு வந்து ஆக்ஷன் மூட் படம் ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ இது ப்ரீ பிளான் மோட்டிவ் இல்லை. பட் எனக்கு சூட்டபுளாக இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கேன். இல்லை, சந்தானம் வந்து எனக்கு முதலாளியாக வராரு. நான் அவர்கிட்ட வேலை செய்கிற சமையல்காரன். சந்தானம் வந்து கௌரவம் அவர் கேரக்டர் பேர். என் பேர் சரவணன். அவருக்கு வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணுன்ற ஒரு நோக்கம் திருச்சியில். அது ஆரம்பித்தாரா இல்லையான்றது படம் முழுக்க அந்த ஸ்க்ரீன் பிளே இட் வில் கேரி ஆன். ஐ திங்க் நான் அதுதான் நினச்சேன். பூபதி ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது இன்ட்ரோல் பிளாக்ல ஆக்சுவலாக மலைக்கோட்டை காமிப்பாங்க. பட் ஐ திங்க் ஸோ. ஆமாம், அது ஒரு வகையாக இருக்கலாம். பூபதி பாண்டியன் வேறு ஊருக்கு போகாததா கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அவருக்கு அந்த ஊர் நல்ல பழக்கன்றதுனால. அவர் சொந்த ஊர் திருச்சி. ஸோ இந்த காமெடி இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் தான் பூபதி பாண்டியனை வந்து அது அவருக்கான முகவரி. அந்த மலைக்கோட்டையோ இல்லை அது அவர் பண்ண முந்தின படங்கள் அந்த வகையில் அவர் வந்து அவர் பேரை தக்க வைக்கிற மாதிரி இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் டெஃபினட்டாக வந்து படம் முழுக்க இருக்கும். ரோலிங் டைட்டில்ஸ்லேயும் இருக்கும். சந்தானத்துக்கு அவர் கெரியரில், அதாவது ஒரு கமெடியனுக்கு வந்து டைரக்டர்ஸ் ஈடு கொடுக்கணும், அதிகமாக ஈடு கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான நபராக இருப்பார். சந்தானத்து கெரியரில் வந்து பூபதி பாண்டியன் வந்து ஒரு மிக முக்கியமான இயக்குனராக இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ காமெடிக்கு பஞ்சமே இல்லை. இந்த படத்தில் வந்து எல்லாரும் அதுதான் இந்த படம் பண்ணணுன்ற எண்ணம் வந்ததே அதுதான். எல்லாரும் வந்து சிரிக்க வைப்பாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவாக போயிட்டுருக்கும் த்ரூ அவுட். எனக்கு தெரியல சந்தானம் சம்பளம் எவ்வளோ, என் சம்பளம் எவ்வளோன்னு எனக்கு தெரில. அது தெரில எனக்கு. ஐ ஹாவ் நோ ஐடியா. அது நல்ல விஷயம். சந்தானம் அதிகமாக சம்பாதிச்சா அவன் இன்கம் டேக்ஸ் கட்டணும் கண்டிப்பாக. நல்ல விஷயம் தான் அது. Yeah, of course. I'm just waiting for my முதல் படம் வரதுக்கு I'm waiting. அதுக்கப்புறம் I haven't taken on anything right now. அப்பா வந்து சொன்னாங்க it's better to wait. அதுக்கப்புறம் you might get better offers னு சொன்னாங்க. So I'm just waiting for this film to come out. இந்த படத்தோட ரொம்ப நாள் கழிச்சு சரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தொடங்கியிருக்கேன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷனும் தொடங்கலாம், ஒரு நல்ல படத்தோடு தொடங்கலான்னு முடிவு பண்ணேன். ஸோ இந்த படம் மூலிமா சென்னை ஏரியா சிட்டி ஏரியா வாங்கியிருக்கேன். ஸோ அதுவும் அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக கூட நான் அவளாக இந்த படத்தை எதிர்பார்க்குறேன். தெலுங்கு வந்து தீருடுன்ற தலைப்பு. ஆக்சுவலாக சைமில்டேனியஸாக தான் பிளான் பண்ணோம். பட் அங்கே வேறு படங்கள் ஏற்கனவே வர்றதுனால கொஞ்சம் தள்ளி வரும், ஒரு வாரம் தள்ளி வரும். ஸோ ஷுட் பி டெஃபினெட்லி 350+. ஏன்னா கேரளா கர்நாடகா இல்லாமல் எப்போவுமே வந்து ஒரு படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கும்போது டெஃபினட்டாக 300-350+ ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஒரு ஆரம்ப ஸ்டேஜ். அதுக்கு மேலே வந்து போக போக வந்து கூடிக்கிட்டே போகும். ஏன்னா வாங்கின விநியோகஸ்தர்கள் வந்து ஒரே வாரத்தில் எடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, 2 வாரம். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து 2 வாரத்துக்கு ஒரு படம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தட் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன்ஸும் அதிகரிக்கும். எனக்கு பிடிச்ச சில நேரத்தில் செல்ஃபிஷாக பண்ணுவேன், சில நேரத்தில் வந்து அது வியாபார ரீதியாக பண்ணுவேன். அது என்னென்னா எனக்கு சில ஜானர் வந்து இப்போது அடுத்தது நான் கேட்ட கதைகள் எல்லாமே வந்து புது என்ன சொல்ல ஜானர். ஒரு த்ரில்லரில் ஹாரர் படம் வரதே இல்லைன்னு ஒரு ஆதங்கம் இருக்குது. நம்ம படம் பார்க்கும்போது ஒன்லி இங்கிலீஷ் படம். ஸோ அந்த மாதிரி ஹாரர் கதைகள் கேட்கும்போது அந்த ஒரு படம் பண்ணணுன்னு அந்த மாதிரி லைக் ஒன்று என்ன சொல்கிறது, போகாத இடத்துல வந்து படம் பண்ணாத அதான் அந்த மாதிரி படம் திகில் படம் கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு வில்லனாக நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அந்த மாதிரி கதைகள் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். அதான் ஹீரோயினாக பண்ணிட்டேன், அவனிவனில் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது வில்லன் ஒன்று தான் பாக்கி. ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் பண்ணணுன்னு.
ஒரு பாரான ஹீரோயின் எக்ஸ்ட்ராவில் இல்லாமல் ஃப்ரெண்டுன்னு சொல்லாங்க நயன்தாரா எக்ஸ்ட்ராவாக இருக்கும் எல்லாத்தையும் உங்களுக்கு நட்பாக ஸ்கூல்லேருந்து அப்படி தான் சொல்கிறாங்க. அது நல்ல விஷயம் தானே. அது நண்பர்கள் இருக்கிறது ஆரோக்கியமான விஷயம். அதுவும் இண்டஸ்ட்ரியில் வந்து நண்பர்கள் இருக்கிறது வந்து நிறைய பேர் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. பட் இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் வந்து அந்த ஈகோ அந்த ப்ரொஃபஷனெல்லாம் ஒதுக்கி வச்சு ஆஃப்டர் ஷூட்ன்றது இட்ஸ் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர். ஸோ இட்ஸ் நைஸ். அது ரொம்ப நல்ல விஷயம். அந்த விஷயம் அதான் அது எடுக்கும்போது எனக்கு ஒரு திடீர்னு ஒரு இயக்குனர் வந்து ஒரு நல்ல கதை சொல்லிடுவாங்க. ஸோ அது மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தில் வந்து அது ஒதுக்கி வச்சிருவேன். அந்த படம் முடிச்சுட்டு மறுபடியும் இந்த நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் பண்ணலான்னு அது அப்படியே தள்ளி போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ எனக்கு போன வருஷம் நடந்த அனுபவங்களில் நான் என் சொந்த நிறுவனம் ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, இப்போ என்னோட படம் வந்து அது ஒரு வெற்றிகரமாக அது வந்து நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். நாட் ஆஸ் அன் ஆக்டர் பட் ஆஸ் அ ப்ரொடியூசர். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஏதோ ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன். பட் டைரக்ஷன்ன்றது அதான் அந்த ஒரு லக்ஸுரி எனக்கு கிடைக்கணும். டைம் வகையாக எனக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் தலையிடாமல் ஒரு இயக்குனராக அதான் நான் ஒன்று முடிவு பண்ணிட்டேன். எப்போ இயக்குறேனோ கண்டிப்பாக நான் அதில் நடிக்க மாட்டேன். ஸோ அதுக்கான டைம் வரும் கண்டிப்பாக.